ஸ்ரீமதி லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மனே நமக. அஸ்மத் குருப்பையோ நமக. அஸ்மத் பரகுருப்பையோ நமக. அஸ்மத் சர்வகுருப்ரையோ நமக. ஸ்ரீமன் ஆதிவன் சடகோப இதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே வேதாந்த குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே பராங்குசாய நமக. ஸ்ரீமன் நாத யமுனாய நமக. ஸ்ரீ ராமஸ்ரீயாயே நமக. ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமக. ஸ்ரீமன் நாதமுனையே நமக. ஸ்ரீமதே சடகோபாய நமக. ஸ்ரீ விஷ்ணு விக்ஷ்ணேஸ்வரனாய நமக. ஸ்ரீயை நமக. ஸ்ரீ நாராயணியே நமக. ஸ்ரீ ரங்கநாத சடகோப யதீந்திர கிருஷ்ணம் லக்ஷ்மி நரசிம்ம சடசிக் கருணைக பாத்திரம் ஸ்ரீ ரங்கவீர சடகோப யதீந்திர கிருஷ்ணம் ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகம் பிரமத்தியே ஸ்ரீமதே ஸ்ரீமன் சடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமன் மந்திர கடாரி சம்மித்த சமுதிரகாம் ஸ்ரீமத் வீரராக ஸ்ரீநாத யதீந்திர பதாரவிந்தா ஸ்ரீம் ஸ்ரீமதே வேதாந்த தேசிக காருண்ய ஸ்ரீராம் பதம் சேவே ரங்க துரிநக சமனம் நாராயணம் யோகிதம் ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமன் சடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர கடாட்சலப்தம் தைரக குணம் புதகாரண்யம் நாராயண தேதி சுழிக்கு பாக்ஷிகந்தம் ஸ்ரீ ரங்கநாத மதிசேகரம் ஆசிரமயாமக. ஸ்ரீமதே ஸ்ரீமன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமக. ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத யுக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ரமகாத் வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேன் பரகால யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே துஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உட்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டிஸ்த்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத் கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. தொடர்ந்து தனுர் மாசத்துல திருப்பாவையோட விளக்கங்களை பார்த்துன்னு வரோம். இன்னைக்கு நம்ம 16வது பாசுரத்துக்கான விளக்கத்தை பார்க்க போறோம். பாசுரத்தை சேவிப்போம். இதுல பாவையர்கள் நந்தகோபன் மாளிகை அணுகி வாயிற்காப்போனை கதவை திறக்க வேண்டும் கேட்டுக்கிறார். போன 3 பாசுரத்துல மாமன் மகளை எழுப்பி அவளையும் தன்னோட அழிச்சுண்டாட்டா. ஸோ வாக்குவாதங்கள் 2 பேருக்கும் நடந்து இப்போ அவள் இவளோட வந்துட்டா. இப்போ அடுத்த இடத்துக்கு போறா. அந்த இடம் எந்த இடம்னா நந்தகோபன் அவனோட மணி மாளிகைக்கு போறா. அங்க போய் நந்தகோபனை எழுப்ப போறா. இந்த பாசுரத்துல நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய
கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதமும் தாழ்த்தரவாய். ஆயர் சிறுமியொருவருக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் என்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேய நிலைக்கதவும் நீக்கும் ஏலோர் எம்பாவாய் அப்படின்றார். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான் என்றார். அதாவது ஒரு சில பேர் ஆத்துக்கெல்லாம் போனாக்க அங்க செக்யூரிட்டின்னு ஒருத்தர் நின்றுருப்பான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த நந்தகோபனுடைய வாசல்ல இருக்கிற செக்யூரிட்டி கொடித்தோன்றும் தோரண வாயிற்காப்பானே அப்படின்றார். மணிக்கதவும் தாழ்த்திரவாய் அப்படின்றார். எங்களுடைய தலைவனான நந்தகோபனுடைய மாளிகையை காப்பவனே, நந்தகோபனுடைய மாளிகை காப்பவனே. அதாவது நான் ஒரு ஆத்துல செக்யூரிட்டி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இங்க என்ன அர்த்தம்னா நந்தகோபனுடைய மாளிகையை காத்துட்டு இருக்கிறவனே, கொடிகள் விளங்க தோரணை வாயிலை காப்பவனே, மணிமயமான கதவின் தாழ்பாலை திறந்துவிடு. பெரிய கேட்டு, ஸோ அதனுடைய வாயிற்கதவை எங்களுக்கு திறந்து விடு. ஆயர்குல சிறுமி பெண்களான எங்களுக்கு அறையப்படும் பறையை தருகின்றேன் என்று மாயன் மணிவண்ணன் நேற்று வாக்களித்துள்ளான். எனவே திருப்பள்ளி பாடி துயில் எழுப்ப தூய பக்தியோடு வந்திருக்கும் தலைவனே, முதலில் உன் வாயால் மறுக்காமல் நிறையோடு பதிந்த நேசமுள்ள கதவை நீயே திறந்து எங்களை உள்ளே விடு அப்படின்னு சொல்றார். நந்தகோபனுடைய மாளிகையை காவலாய் இறக்கும் தலைவனே என்று பொருள் கொள்ளும்படியாக அமைந்துள்ள பாசரம். இந்த பாசுரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, நந்தகோபனுடைய மாளிகைக்கு வாசல்ல ஒரு கூர்க்காவா, ஒரு செக்யூரிட்டியா, ஒரு வாட்ச்மேனா, ஒரு இதனா இருப்பவனாக ஒரு இது இருப்பவனே அப்படின்னு சொல்லி எங்களுக்காக இந்த மெயின் கேட்டு கதவை திறந்து விடு அப்படின்னு அவ சொல்றா. அதாவது அந்த அரசனுடைய மாளிகை அது. இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தமிழக அரசின் சின்னமான ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் உள்ளது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். குரங்கு சீமாச்சு என்று ஊர் மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட ஸ்ரீனிவாசன் என்பவர் இந்த கோபுரத்தின் உச்சி வரை உள்ளே அமைந்திருக்கும் நிலை வழியே அல்லாமல் வெளிப்புறத்தில் குரங்கு போல ஏறுவதில் வல்லவர். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல ஒரு முறை கோபுரத்தின் உச்சி வரை சென்று நமது இந்திய தேசிய கொடியை கோபுரத்தின் மீது கட்டி வெற்றி கொடி நாட்டினார். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். நென்னெல்லை அப்படின்னா நேற்று அப்படின்னு அர்த்தம். வாய் நேர்ந்தான் அப்படின்னா வாயால் சம்மதித்தான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த பாசுரத்துல வர இந்தினுடைய விளக்கத்துக்கு. ஸோ இதன் மூலமா நமக்கு என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம இந்த ஆரா அப்படின்னு நம்மளோட உடம்புல இருக்கக்கூடியதையும் அதுக்கப்புறமா வெளிப்புறமா இருக்கக்கூடிய அந்த ஆரா எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். அந்த ஆரா நம்ம கிளென்ஸ் பண்ணி அது நம்ம நல்லபடியா வச்சுட்டாதான் அந்த ஆரா என்ன பண்ணும்னா, இந்த காஸ்மோஸ்ல இருக்கக்கூடிய அந்த எர்லி மார்னிங், அந்த பிரம்ம முகூர்த்தத்துல இருக்கக்கூடிய அந்த நல்ல எனர்ஜி, அந்த நல்ல வைப்ரேஷன், அங்க இருக்கிற அந்த விட்டமின் மினரல்ஸ், இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள போகும். ஸோ அதுக்காக நம்ம பின்னால எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து இந்த மாதிரி நோன்பு செய்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணும் பொழுது அந்த ஆரா எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த ஆரா நன்னா இருந்ததுன்னா நல்ல விஷயங்கள் உள்ள போகும். அப்போ 5 அறிவோட நம்ம 5 அறிவு உள்ள உயிரினங்கள் எப்படி நடந்து கொள்வதோ அந்த மாதிரி நடக்காம 6 அறிவு உள்ள பகுத்தறிவு உள்ள மனிதனா நம்ம நடந்து கொள்ள முடியும். அதனால இந்த மாதிரி வாயிற்கதவை திற அப்படின்னா நம்ம அகக்கண்ணை திற அப்படின்னு சொல்லி நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும் லௌகீகமாக. எங்களோட தொடர்ந்து பயணித்துட்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி.